ஹாய் கைஸ், திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் பெரி ட்ரேடிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோல்டில் ஒரு என்ட்ரி செட்டப் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ அந்த என்ட்ரியோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் இதில் இருக்க போகுது, பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ டெய்லியுமே வந்து கோல்டோட வியூ என்ன, ஸோ அது எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பார்க்காதவங்க நேற்று வீடியோ பார்த்துருக்குறேங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாங் என்ட்ரி ட்ரை பண்ணியிருந்தோம். ஏன் ப்ரோ லாங் என்ட்ரி ட்ரை பண்ணீங்க? மார்க்கெட் வந்து 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா செல் சைட் இருக்குது, நேற்று தான் சொன்னீங்க. 1 ஹவர்லேயும் செல் சைட் தான் இருக்குது. ஸோ இதில் லாங் வந்து நமக்கு பியூராக ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் தெரியுது. ஸோ எதுக்கு செல் பண்ணீங்க, பை பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஈவன் தோ மார்க்கெட் ஃபால் ஆனாலும் இன்றைக்கி டே ட்ரெண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஓவரால் ஃபால், அது ஆக்சுவலாக யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஓவரால் ஃபாலாக இருந்தாலுமே இன்றைக்கி டே வந்து செல்லார் பை, ஓகேங்களா? இன்றைக்கி டே எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எனக்கு ஓப்பனிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் இங்கே, ஸோ இங்கே ஓகேங்களா? ஸோ இங்கே எனக்கு என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேக்ஸிமம் கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்க மாட்டேன். பட் இந்த இடத்துல கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 ஹவர் ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம 2 விஷயம் பார்ப்போம். ஒன்று சோர்ஸ், இன்னொன்று எஸ்எம்எஸ். ஸோ இந்த இடத்துல 4 ஹவரில் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் கொடுத்துருக்கான் அழகாக, ஓகேங்களா? ஸோ அழகாக மார்க்கெட் மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் லோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ஹை இது, ஓகேங்களா? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எம்எஸ் சொல்லுவோம், 4 ஹவரோட எஸ்எம்எஸ், ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் எனக்கு எஸ்எம்எஸ்ஸாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ எனக்கு ஓவரால் ட்ரெண்ட் செல் சைடு இருந்தாலும் எனக்கு நான் இங்கே இன்னைக்கு டேவாக எனக்கு என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லாங் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நான் செல் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ மேக்ஸிமம் நம்ம என்ன மாதிரி என்ட்ரிஸ் எடுப்போம் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரிஸ் தான் எடுப்போம். ஏன்னா மேக்ஸிமம் நான் ஒன் மினிட் பார்த்தும் எடுப்பேன். ஏன் கேட்டிங்கன்னா, ஹை டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் டைம் என்ட்ரிஸ் கொடுக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லோ டைம் ஃப்ரேம் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்கிறது பெட்டராக இருக்கும், ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த என்ட்ரி எக்ஸ்பிளேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கார்டோட அப்டேட் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இன்றைக்கி வந்து 29 அக்டோபர். இங்கே பார்த்துக்கோங்க, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:33க்கு நான் டிஸ்கார்ட் அப்டேட் கொடுத்துருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து என்ட்ரிக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எடுத்த அப்புறம் கொடுக்கல, சார் என்ட்ரி எடுக்கல, என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். ஸோ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் இருக்குது, என்னோட என்ட்ரி செட்டப்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணிட்டேன். என்ன இருக்கு பாருங்கள், மார்க்கெட் எனக்கு ஒரு இந்த ஃபஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கலாம். இதுதான் என்னோட என்ட்ரி செட்டப். என்னோட என்ட்ரிஸ் இங்கே என்ட்ரி எஸ்எல் இந்த லோ, ஆல்மோஸ்ட் இந்த லோ, டார்கெட் வந்து 1:3 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டைம் பாருங்கள் 12:33, 12:40, ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்லோட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஃபோட்டோ, பார்த்தீங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் என்ட்ரி நான் கொடுப்பான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, என்ட்ரி கொடுத்து எடுக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவன் அப்படியே மேலே போயிட்டான், டிக்கெட் பண்ணவே இல்லை, ஓகேங்களா? சரி ஓகே, ஏன் ப்ரோ என்ட்ரி கொடுக்கல? ஒரு ரீசன், எதுக்கு கொடுக்கல? என்ட்ரி கொடுக்காம போனால் அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி தப்பா, நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிப்போனா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில், ஓகே ஒரே நிமிஷம். ஸோ இங்கே நமக்கு ஒரு என்ட்ரி செட்டப் இருக்குது. ஸோ நான் இதில் இந்த ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைம் தான் இந்த என்ட்ரி நான் எடுக்க போகிறேன். பார்க்கலாம் இந்த என்ட்ரி நமக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. ஸோ என்ட்ரிஸ் இது எஸ்எல். ஸோ இதை நான் பார்த்ததுனால எடுக்கிறேன். ஸோ நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேணாம். சரி ஓகே, எங்கே நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம், இந்த இடத்துல. ஸோ இங்கே என்ன ப்ரோ ஆச்சு, எதனால் இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா, எனக்கு 1 ஹவரில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தான், ஓகேங்களா? 4 ஹவரில் ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு அண்ட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பிஓஎஸ் கொடுத்தான். ஸோ இதனால் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே ட்ரெண்ட் வந்து லாங் தான் இருக்க போகுது. ஸோ நான் இதுக்கப்புறம் செல் பண்ண பாசிபிலிட்டிஸ் எங்கே ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்ளை இருக்குது. மார்க்கெட் இந்த சப்ளைக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு ஃபால் ஆகணும். ஒரு விஷயம் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு நிமிஷம் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போது மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது, ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. இப்போது ஒரு பாயிண்டில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும், ஓகேங்களா? அந்த ரிவர்சல் பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல கொடுக்க மாட்டான் மார்க்கெட். இப்போ இந்த மாதிரி கொடுக்குறான்னா, ஸோ இதெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது பிளைண்டாக சொல்ல வரேன். மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்க்க மாட்டீங்க, எதுவுமே பார்க்க மாட்டீங்க. ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு எஸ்எம்எஸ் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் செல் பண்ணணுன்னா பண்ணக்கூடாது. ஸோ இது எங்கே ப்ரோ நமக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு சப்ளை டிமாண்டில் போயிட்டு நீங்கள் அதை பார்க்கலாம். ஆல்ரெடி எனக்கு ஒரு ஹை டைம் ஃப்ரேம் சப்ளை இருக்குது. அந்த ஹை டைம் ஃப்ரேம் சப்ளையில் நான் ஒரு லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன்னா இந்த இடத்துல இது ஓகே சூட் ஆகுமே தவிர, நீங்கள் பிளைண்டாக போயிட்டு ஒரு சோர்ச் பார்க்குறீங்க, பிளைண்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடுக்குன்னா, ஸோ அந்த ட்ரேட் ஒர்க் ஆகாது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போது அதே மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட சப்ளை இது மார்க்கெட் எனக்கு இந்த 1 ஹவரோட சப்ளை டேப் பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் எனக்கு புல்லிஷ் வியூ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுவே எனக்கு எத்தனை பிப்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 27 பாயிண்ட் சொல்லுவோம், இல்லைனா நீங்கள் 2700 பிப்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இத்தனை பாயிண்ட் வந்து எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மார்க்கெட் 1 ஹவரோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்புறம் நான் என்ன பண்ணேன், மார்க்கெட் வந்து எந்த டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு விஷயம் நான் அதுதான் பார்த்தேன். ஸோ எனக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஸோ அந்த 5 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 5 மினிட்டில் நமக்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோ கிடைச்சிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் 5 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ நான் ஒரு லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே லோ டைம் ஃப்ரேம் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். ஸோ என்ட்ரிஸ் கொடுப்பான்னு டேப் பண்ணுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவன் என்ட்ரி டேப் பண்ணல. ஸோ அவன் டேப் பண்ணாமலே ஒரு 55,000 பிப்ஸ் கிட்ட மார்க்கெட் மேலே போயிட்டான். இன்னும் ப்ரோ இது என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு, ஸோ இது ஸ்ட்ராட்டஜிக்கலாக மிஸ்டேக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட். ஓகேங்களா? கவுண்டர் ட்ரெண்டில் என்ட்ரிஸ் மிஸ் ஆகும். நம்ம ப்ரோ ட்ரெண்ட் எடுக்கல, நம்ம டே ட்ரெண்டோட ப்ரோ ட்ரெண்ட் தான் எடுக்குமே தவிர ஓவரால் ட்ரெண்ட் வந்து நமக்கு ஸ்டில் செல் சைட் தான் இருக்குது. ஸோ அதனால் இது மாதிரி என்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். நம்ம கவுண்டர்னு போனாலே என்ட்ரிஸ் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அந்த என்ட்ரி மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். என்னோட ட்ரேடர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ சரி, ஓகே. ஸோ இது ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கார்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணுறேன். அண்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி எப்படி மிஸ் ஆச்சு, ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அதே தான், அங்கே சொன்ன கதையை தான் திரும்ப சொல்ல போகிறேன். ஸோ செகண்ட் என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன் மீன்ஸ் அவன் என்ட்ரி ட்ரிகர் ஆகலை, அதுதான் மெயின். ஸோ என்ட்ரி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் வந்தான், ஒரு இன்டியூஸ்மெண்ட்லாம் அழகாக க்ரியேட் பண்ணான். ஸோ எனக்கு ஃபஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் இது. ஸோ அழகாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதையும் ஸ்வீப் பண்ணான். எனக்கு இங்கேயே என்ட்ரி எடுக்கலாம்னு ஃபீல் ஆச்சு. பட் என்னோட ஆர்டர் பிளாக் இங்கே இருக்கிறதுனால, ஸோ ஆர்டர் பிளாக் வந்தால் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஸ்டில் ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவன் நியூ ஸ்ட்ராங் லோ க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஸ்ட்ராங் லோவில், ஸோ எனக்கு இதுதான் ரீசெண்டாக இருக்க ஸ்ட்ராங் லோ. ஸோ இந்த ஸ்ட்ராங் லோவில் என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான், இந்த இடத்துல ஒரு சோச்சு கொடுத்துருப்பான். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஷுட் டார்கெட் போயிட்டான். சரி, ஓகே. ஸோ என்ன ப்ரோ என்ட்ரி மிஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் வரப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறோம், லாஸ் வரப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்ட்ரி மிஸ் ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தானே. ஓகேங்களா? எல்லாமே வந்து நினச்சது எல்லாமே நடக்கணும் அவசியம் இல்லை. எஸ்எல் அடிக்காமல் ஆப்போசிட்டாக போகாமல் என்ட்ரி தானே கொடுக்காமல் போயிருக்கான், பார்த்துக்கலாம். ஓகே ட்ரேடர்ஸ், நாளைக்கு இதே மாதிரி வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்ட்ரிஸ் ஏதாச்சும் எடுத்திருந்தால் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.